ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரிங்க, நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம 24,914 கொடுத்துருந்தோம். R1 வந்து பார்த்திங்கன்னா 24,976, R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,032 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்திங்கன்னா 24,838, S2 வந்து பார்த்திங்கன்னா 24,767 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியத்துலேயும் நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். அதுவும் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்த்துடலாம். சரிங்களா? ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இண்டெக்ஸில் நம்ம எப்போவும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த R1க்கு மேலே ஓப்பன் கொடுத்துருக்கக்கூடாது மார்க்கெட்டு. அதாவது நம்மளுக்கு R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் கொடுத்துருந்தா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா லெவல் வந்து மாற்றுவோம் இல்லைங்களா? லெவலை வந்து நம்ம மாற்றுவோம். அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். லைவாக நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஆனால் நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இதே லெவல்ஸே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு R1க்கு உள்ள S1க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தால் நம்ம இதே லெவலில் தான் வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ அதே போல் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, அந்த நம்ம லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம 24,900 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம், அந்த லெவல்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து என்ன செய்யலைங்க, போகலை. நம்மளுக்கு ஓப்பன்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ப்ரீமியம், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். அது எப்படி இருக்குது, அது எப்படி மூமெண்டம் கொடுக்குது. அதாவது நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வராங்க அப்படின்னா ஸோ அதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுலேயும் நம்ம லெவல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த லெவல்ஸையும் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒரு டேரெக்ஷன்லேயே போகணும். சரிங்களா? மார்க்கெட் எந்த டேரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீமியத்தையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். சரிங்களா? அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு ஐடியான்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்திருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரைக்கு கீழே போல் அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே வந்துட்டாங்க. மார்க்கெட் மேலே வந்ததுமே நம்மளுக்கு கரெக்டாக R1 போய் ரீச் ஆகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா R1லேருந்து R2 வந்து ரீச் ஆகிறாங்க. R2க்கு மேலே தான் வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? R2க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து என்ன செய்கிறாங்க, நிலைப்படுறாங்க. ஸோ அதிலே தான் மார்க்கெட் வந்து நின்றுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் இன்றைக்கி வரல. அதுக்கு மேலே போனதுக்கப்புறமா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் மாதிரி என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மார்க்கெட் தான், இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டாக தான் இருந்தது. சரியா? ஓகே. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் இருக்குது, நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து மேலே தான் போகுது. சரிங்களா? அப்போ நம்ம எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அது நம்ம இப்போது பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஸோ நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா நம்ம 24,900. சரிங்களா? அதாவது 24,900 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு கால் இன்புட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த லெவல்ஸு இந்த லெவலும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல்ஸ் தான். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்த லெவல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம மிட் லெவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 69ன்னு கொடுத்துருந்தோம். R1 வந்து பார்த்திங்கன்னா 132, R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 165, R3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு R3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 199 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதே போல் நம்மளுக்கு S1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 32, S2 வந்து பார்த்திங்கன்னா 24, S3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? நம்ம எப்போவுமே அடிஷ்னலாக மார்க் பண்ணி கொடுக்குற லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 98 அப்படின்ற லெவலும் இந்த 47 அப்படின்ற லெவலும் வந்து நான் அடிஷ்னலாக மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறது, ஸோ இதை நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடியை வந்து மறைச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது நம்ம கால் ஆப்ஷனுக்கு மட்டும் பாடி வந்து மறைச்சிருக்கேன். கீழே இருக்கிறது புட் ஆப்ஷன். சரிங்களா? மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன், கீழே இருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே மிட் லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க, கீழே யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மிட் லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு வீக்காக இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க. அகெயின் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வராங்க. சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே வராங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு இந்த 2 பேரும் மீட் ஆகிறாங்க. யார், காலும் புட்டும் மீட் ஆகிறாங்க. மீட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் என்ன செய்ய முடியல, டாமினேட் பண்ண முடியல. சரிங்களா? டாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இதுக்கு மேலே வந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் மேலே வந்து என்ன செய்யலைங்க, வரலை. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று நான் சொல்லணும், இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இவங்க மிட் லெவலுக்கு மேலே இருக்கும்போது நம்ம அடிஷ்னலாக மார்க் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, 47 அப்படின்னு ஒரு லெவலு. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். இவங்க மிட் லெவலுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த 47க்கு கீழே இருக்கணும். சரிங்களா? இவங்க மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 47க்கு கீழே இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலும் மாறும். அது உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சால் தான் தெரிய வரும். சரிங்களா? ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு டிகே ஆகும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ப்ரீமியம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் மோடில் இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த லெவல் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலை விட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து போகும்போது நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மிட் லெவல் கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு இது கிராஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மார்க்கெட் மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 47 அப்படின்ற லெவல் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும். சரியா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மிட் லெவலை வந்து நம்மளுக்கு மேலே இருக்காங்க மார்க்கெட்டு. பட் ஆனால் இவங்க வந்து 47 வந்து பிரேக் பண்ணி கீழே இல்லை. சரியா? அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து மிட் லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க. அப்போது நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த மிட் லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வாய்ப்பு. சரிங்களா? மிட் லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் என்ன செய்யணும், வாய்ப்புகளை வந்து நம்ம தேடணும் புட் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் வந்து கால் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கணும், புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் அங்கே சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு ஒன்லி கால் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு என்ன ஆகுது, இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பாருங்கள், கால் ஆப்ஷனில் இந்த கேண்டில் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வராங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 47 அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்கிறாங்க, கீழே போகிறாங்க. சரியா? கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு நம்மளுக்கு க்ளோஸும் வச்சிடுறாங்க. ஓகேங்களா? க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, இங்கே கால் ஆப்ஷனில் ஒரு மூமெண்டம் வந்து நம்மளுக்கு நம்ம மார்க் பண்ண இந்த 98 அப்படின்ற லெவலில் போய் ஹிட் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஹிட் ஆகிட்டு நம்மளுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்றது பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, சப்போர்ட் லெவலில் வந்து நம்ம 32 அப்படின்னு ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 32 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. யார், கால் ஆப்ஷன் வந்து 98 அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அகெயின் நம்மளுக்கு இந்த 32 அப்படின்றத நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் இந்த 98 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி மேலே போகவும் நம்மளுக்கு அகெயின் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, டார்கெட் வந்து ஹிட் ஆகிறாங்க கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த லெவலான நம்மளுக்கு 132 அப்படின்ற லெவலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க S2க்கு வந்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, R3 வரை போயிருக்காங்க. R3 வரை என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, அதனால் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வரை போயிருக்கு. ஆனால் நம்ம எப்போவுமே வந்து எடுக்கிற லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா R1 இல்லைனா R2, அதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். ஸோ எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மூமெண்டம் வந்து இருக்காது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா R1லேயே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை R2லேயே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு மோஸ்ட்லி டேஸ், அதாவது நம்மளுக்கு அதிகமான நாட்கள் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்போ மாதிரி நடந்தால் மட்டும்தான் அது வந்து R3 R4 அப்படின்றது மாதிரி போய்கிட்டே இருக்கும். மித்தபடி நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா R1 R2 அதுக்கு உள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கும் எப்போவுமே. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸை தான் எடுப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட ஸ்கிரிப்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? அதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க, சரியா, எதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம்.
ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஷன் செயின் அப்படின்றத எடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எதில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். டிஃப்ரெண்ட் எதில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இந்த இருக்காங்க 25,150. சரிங்களா? இதில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 115 வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 131 வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 125,150 வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 25,133 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்குங்க. R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,264, R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,321 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே போல் S1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,018 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்குங்க. S2 வந்து பார்த்திங்கன்னா 24,960 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த R1க்கு கீழேயும் இந்த S1க்கு மேலேயும் மட்டும் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ S1க்கு கீழே இல்லைனா R1க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போது ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் நம்ம வந்து 25,150 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,150 கால் ஆப்ஷன், 25,150 புட் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து பார்த்துக்கணும், கவனிக்கணும். நம்மளுக்கு இது வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்திங்கன்னா 123 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 179, R2 வந்து பார்த்திங்கன்னா 224, R3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 269 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்திங்கன்னா 80, S2 வந்து பார்த்திங்கன்னா 60, S3 வந்து பார்த்திங்கன்னா 40 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள ப்ரீமியம் லெவல்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு இந்த லெவல் தான் நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங், அதாவது ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா ஃபியூச்சர் நீங்கள் சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்க்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் நிஃப்டியோட ஸ்பாட்டையே பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? மேலே க்ளோஸ் வச்சா ஓகே, கீழே க்ளோஸ் வச்சாலும் ஓகே. ஸோ அந்த அரௌண்டில் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் வருது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் இந்த லெவல்ஸை வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? நம்மளுக்கு ஸ்பாட்டில் மட்டும்தான் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆனால் லெவல்ஸ் வந்து மாறும். இந்த ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, லெவல்ஸ் வந்து மாறாது. ஸோ இதே லெவல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.